Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திரு அவை கன்னியும் அரைசாட்சியும் பாடகர்களின் பாதுகாவலையுமான புனித செசிலியாவுடைய திருநாளை கொண்டாடுகிறது. செசிலியாவுடைய பெயரை தாங்கியிருப்பவர்களுக்காகவும் நம்முடைய பங்குகளிலே இருக்கக்கூடிய அனைத்து பாடகர்கள் குழுவினருக்காகவும் சிறப்பாக இன்று நன்றி கூறி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றுகின்ற அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கிறேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-13 முடிய. அந்நாள்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது
பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேய நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தி அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லிசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருள்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்களானார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திருவுறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருந்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்றுவிட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்தனை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 9. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 20, 27 முதல் 40 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனி மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்பதற் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. வாழும் கடவுளின் மகன். வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் நாயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒவ்வொரு வருஷாதனத்தின் வழியாக சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து அவர்கள் நலனுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்துக்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு கதை படித்தேன். முன்னொரு காலத்தில் ஒரு குக்கிராமத்தில் விறகு வெட்டி ஒருவர் இருந்தார். அவர் தான் வெட்டிய விறகை விற்று குடும்பத்தை நடத்தி வந்தார். இவர் தனக்கு கிடைக்கும் விறகுக்காக, அதை கொண்டு கிடைக்கும் பணத்திற்காக அன்றாடம் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் இவர் இப்படி இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கும்போது தலைக்கு மேலிருந்து பூக்கள் விழுந்தன.
அண்ணாந்து பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான வானதூதர்கள் அந்த பூக்களை சொரிந்து கொண்டிருந்தார்கள். அவர் கேட்கிறார், என் மீது ஏன் நீங்கள் மலர்களை பொழிகிறீர்கள்? நான் கடவுளிடம் எதையுமே கேட்கவில்லையே. அப்படி இருக்க ஏன் நீங்கள் மலர்களை தூவுகிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு வானதூதர்கள் சொன்னார்கள், நீர் கடவுளிடம் எதுவுமே கேட்காமல் சதாகாலமும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காகத்தான் கடவுள் உன்மீது மகிழ்ச்சி கொண்டு உன்னை பெருமைப்படுத்த இந்த மலர்களை தூவச் சொன்னார் என்று வானதூதர்கள் ஒருவர் சொன்னாராம். மேலும் உலகில் இருக்கும் மனிதர்கள் மளிகை கடைக்கு லிஸ்ட் எழுதுவது போல தங்களுடைய விண்ணப்பங்களை பட்டியல் போட்டு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாருமே கடவுளுக்கு நன்றி சொல்வதில்லை. ஆனால் நீயோ கடவுளிடம் எதுவுமே கேட்காமல் உனக்கு கடவுள் கொடுக்கிற இந்த விறகுக்காக, அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்திற்காக நீ கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆகவே தான் கடவுள் உன்னை புகழ்ந்து உன்னை பெருமைப்படுத்த எங்களை அனுப்பினார் என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 9 இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பதிலுரை பாடலிலே சங்கீதத்திலே ஆண்டவரே ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என்று திருப்பாடல் 9:1 வாசிக்கிறோம். அதே திருப்பாடலை 11வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனித செசிலி அம்மா, அவர்தான் இசை கலைஞர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும்போது அவரை வாளால் வெட்டுகிறார்கள், இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் உயிர் போகவே இல்லையாம். 3 நாள்கள் கழித்து தான் உயிர் பிரிந்ததாம். இவர் அந்த நேரத்திலும் கடவுளை தன்னுடைய இனிமைமிகு பாக்களால் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தாராம். திருப்பாடல் 104:33 இவ்வாறு சொல்லுகிறது, நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றுவேன். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் செசிலி அம்மாவுடைய திருநாளை கொண்டாடுகிற நாளில் சிறப்பாக அந்த பெயர் கொண்ட புனித மக்கள், பாட்டு கிளாஸில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே கடவுளை புகழ வேண்டும், எல்லாத்துக்காகவும் புகழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம், 16, 17, 18 மூன்றுமே அருமையான வசனங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். காரணம் என்ன? ரோமையர் 8:28 வாசிக்கிறோம், கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களோடு தூய ஆவியானவர் அவர்கள் நன்மைக்காக அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். இதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? தொடக்க நூல் 50:20 யோசேப்புவை அவருடைய சொந்த சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக பாழும் கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். பின்பு 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்லாமியரிடம் விற்று போட்டார்கள். போன இடத்திலும் அவருக்கு வேதனை தான். ஆனாலும் கடவுள் அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆகவே தான் தொடக்க நூல் 50:20 யோசேப்பு சொல்லுகிறார் தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் தீமையை நன்மையாக மாற்றிவிட்டார். சில வாரங்களுக்கு முன்பு பெண்களுக்கான உலக கிரிக்கெட் போட்டியிலே செமிஃபைனலுக்கு வந்தார்கள் நம்முடைய பிள்ளைகள். அங்கே ஜெமிமா ரொட்ரிகஸ் அவர்கள் உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பைபிள் வசனத்தை சொன்னார்கள். தொடக்க நூல் விடுதலை பயணம் 14:14
கடவுள் சொல்லுகிறார் மோயிசனை பார்த்து, நீங்கள் சும்மா இருங்க, அமைதியாக இருங்க, நானே உங்களுக்காக போராடுவேன். அந்த வசனத்தை சொல்லி அந்த பெண் சொல்லுகிறார்கள், நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியல, ஆண்டவர்கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார், ஆகவே என்னுடைய முதல் தேங்க்ஸ் ஜீசஸுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே புனித செசிலி அம்மாவை போல நாமும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லும் பொழுது கடவுள் தீமையையும் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அரும்பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதையின் மாட்சிக்கு உரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றான். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலு அற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூய
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செசிலியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றி பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு
அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபெருக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதுவும் இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில்
நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றுமுள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை பரிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உமது கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றிடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றுவேன் என்று திருப்பாடல் 104:33 உள்ளபடி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இசையினும் அமுதே இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலி. பாடகர் அனைவரின் காவலி. இசையினும் அமுதே இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலி. பாடகர் அனைவரின் காவலி. பண்பலை இசைத்தே பார்வனை நாங்கள் பணிந்திட்ட மருள் பெறவே. தினமும் பணிந்திட்ட மருள் பெறவே. இசையினும் அமுதே இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலி. பாடகர் அனைவரின் காவலி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.